இன்றைக்கி சைட் விசிட்டு ரூஃப் சென்ட்ரிங் க்யூரிங் முடிஞ்சு முட்டெல்லாம் பிரித்தாச்சு. ஸோ உள்ள இன்டீரியர் ரூம்லாம் பார்க்கலாம். இது மேற்கு பார்த்தா வாசப்படி ஃபுல்லாக வரும். இது செப்டி டேங்க்கு. மெயின் டோரு இங்கே சென்ட்ரலில் வந்துடும். ஸோ மெயின் டோரை தள்ளி தான் செப்டி டேங்க் இருக்குது. மெயின் டோருக்கு நேராக செப்டி டேங்க் இல்லை. ஸோ ரைட் சைடில் படிக்கட்டு மேலே போயிடும். படிக்கட்டு கீழே வந்து ஒரு பாத்ரூம், அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இது ஹாலில் இங்கே வந்து டிவி கபோர்டு செட்டப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஹால்லேருந்து ஒரு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ சென்ட்ரிங்க அதே மாதிரி செக் பண்ணிடுறேன். சேம் டைமில் நம்ம மேலே வந்து ஒரு பர்னை கொடுத்துருக்குறோம் இந்த பாத்ரூம் பேசேஜுக்கு மேலே. ஏன்னா பொருள் உள்ளே வைக்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷனு. ஸோ ஹால்லேருந்து ரைட் சைடில் இது ஒரு டைனிங் ஏரியா. அப்படியே ரைட் சைடில் திரும்பினோம்னா இது ஒரு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூமு. ஜன்னல் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கு. இதுதான் அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு. படிக்கட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ பேசின் வந்து இந்த சைடு கொடுத்துருக்கோம், சவுத் ஃபேஸ் பார்த்த மாதிரி. இந்த கார்னர் வைக்கல. இது ஆஃப் வாஸ்து. ஏன்னா குபேரமூலியாண்ட செப்டி டேங்கோ இல்லை டாய்லெட்டோ வரக்கூடாது. ஸோ இந்த இடம் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ இந்த பக்கம் பேசின் வச்சிடறோம். ஸோ டைனிங் ஹாலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளது கிச்சன் ரூம். இங்கே வந்து கிச்சன் மேடை வந்துடும். இது கிச்சன் கபோர்டு கொடுத்துட்றோம். சேம் டைமில் இங்கே ஜன்னல் ப்ரொவிஷனு. இது பின்புற வாசகாலுக்கு வந்துடும். இங்கே ஒரு ஓடிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துட்றோம். இந்த காற்று வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்கணும், ஏர் சர்க்குலேஷன் வரணும். ஸோ அதனால் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன்னு செட் பண்ணியிருக்கு. இந்த ரூம் பார்த்தோம்னா பாத்ரூம். அடுத்தது இந்த ரூம் செப்பரேட்டாக கொடுத்துருக்கு டாய்லெட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வென்டிலேட்டரு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே சேம் டைமில் இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே ஒரு ஜன்னல் ப்ரொவிஷன். அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் பூஜை ரூமு சின்னதாக கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து ஈசான மூலையில் போர்வெல் பாயிண்ட்டும் கிடச்சிடுச்சு. மெயினாக பார்க்குறது நம்ம சென்ட்ரிங் எதனா அன்றைக்கும் இது மாதிரி நம்ம பீமு, வாலு, காங்கிரீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கன்னா பள்ளம் மேடு இல்லை ஜல்லி தெரியுதா, அதெல்லாம் டச்சப் போகிறதுக்கு பார்க்கணும். நேற்று போட்ட கட்டு வேலைக்கு இன்றைக்கி தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். க்யூரிங்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு மேக்ஸிமம் அந்த அணிக்கொம்பெலாம் நிறையா கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சைட்டு விசிட்டிங்கில். தேங்க்யூ.